children, welcome to JH Kids World. எல்லாரும் ஆவலா உட்கார்ந்திருக்கீங்களா? இன்னைக்கு கிட்ஸ் வேர்ல்ட்ல என்னதான் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம இப்ப கிட்ஸ் வேர்ல்டுக்குள்ள போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்க எங்களோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா எங்களோட சேனல்ல நீங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? வாங்க சில்ட்ரன், இப்ப நம்ம போய் ஒரு பாட்டு கத்துக்கலாம். ஓகே குட்டீஸ், 2 வாரமா நம்ம ப்ரோக்ராமை நீங்க வந்து ஆன்லைன் சண்டே ஸ்கூல் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. 2 வாரமா 2 சாங் கற்றுக் கொடுத்துருக்குறோம். அந்த 2 சாங்கையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாடிட்டு புதுசாக கூட இப்போ நம்ம ப்ரோக்ராம் நிறைய பேர் ஜாயின் பண்ணிப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக 2 சாங்கையும் ஒரு முறை பாடிட்டு இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல் சாங் இன்னைக்கு வந்து நம்ம கற்றுக்கிற போறோம். எல்லாரும் என் கூட சேர்ந்து பாடலாமா? இன்னும் ஒரு சாங் நம்ம பாடிட்டு புது சாங்கை நம்ம வந்து கத்துக்கிற போறோம். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? குடும்பம் என்பது குட்டி பரலோகம், குழந்தைகள் நாங்கள் அன்பின் அடையாளம். அந்த பாட்டை நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம். குடும்பம் என்பது குட்டி பரலோகம், குழந்தைகள் நாங்கள் அன்பின் அடையாளம். குடும்பம் என்பது குட்டி பரலோகம், குழந்தைகள் நாங்கள் அன்பின் அடையாளம். Loving mommy, daddy, daddy, daddy and mom, handsome brother, beauty sister, uncle and me. Loving mommy, daddy, daddy, daddy and mom, handsome brother, beauty sister, uncle and me. ஒன்றாக வாழ்கின்றோம், பிரிவுகள் இங்கில்லை. ஒன்றாக வாழ்கின்றோம், பிரிவுகள் இங்கில்லை. நன்றாக வாழ்ந்திடுவோம், வேற்றுமை ஏதுமில்லை. நன்றாக வாழ்ந்திடுவோம், வேற்றுமை ஏதுமில்லை. ஜங்கன் பிம்பம், ஜங்கன் பிம்பம், ஜங்கன் பிம்பம், சிங் ஜங்கன் பிம்பம், 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 ஜங்கன் பிம்பம். தேங்க்யூ. ஓகே குட்டீஸ், நம்ம வந்து இந்த வாரம் ஒரு புது சாங் நம்ம கத்துக்கிற போறோம். ஒரு ஸ்டெப் முன்னாடி ஒரு ஸ்டெப் பின்னாடி அப்படிங்கிற ஒரு பாட்டு. இதுக்கு முன்னாடி நீங்க வந்து தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல எனக்கு. தெரிஞ்சவங்க சேர்ந்து பாடுங்க, தெரியாதவங்க இந்த பாட்டை வந்து நம்ம கத்துக்கிற போறோம். ஒரு ஸ்டெப் முன்னாடி ஒரு ஸ்டெப் பின்னாடி, ஒரு ஸ்டெப் இந்த சைடு ஒரு ஸ்டெப் அந்த சைடு, ஒரு ஸ்டெப் முன்னாடி ஒரு ஸ்டெப் பின்னாடி, ஒரு ஸ்டெப் இந்த சைடு ஒரு ஸ்டெப் அந்த சைடு. முன்னேறி செல்வோம், முன்னேறி செல்வோம், தோல்விகள் வந்தால் தாங்கிட மாட்டோம். முன்னேறி செல்வோம், முன்னேறி செல்வோம், தோல்விகள் வந்தால் தாங்கிட மாட்டோம். மனசுக்காக காட்டி கொடுத்த யூதாஸ் போல பின்னோக்க மாட்டோம். பணத்துக்காக காட்டி கொடுத்த யூதாஸ் போல பின்னோக்க மாட்டோம். முன்னேறி செல்வோம், முன்னேறி செல்வோம், தோல்விகள் வந்தால் தாங்கிட மாட்டோம். முன்னேறி செல்வோம், முன்னேறி செல்வோம், தோல்விகள் வந்தால் தாங்கிட மாட்டோம். இப்படியாமல் திரும்பி பார்த்த லோத்தின் மனைவி போல் பின்னோக்க மாட்டோம். இப்படியாமல் திரும்பி பார்த்த
கீழ்ப்படியாமல் திரும்பி பார்த்த லோத்தின் மனைவி போல் பின்னோக்க மாட்டோம். லோத்தின் மனைவி என்ன பண்ணாங்க? நீங்க வந்து திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கடவுளுடைய வார்த்தைக்கு மீறி என்ன பண்ணிட்டாங்க? அவங்க திரும்பி பார்த்தாங்க. திரும்பி பார்த்தோன்னா என்ன ஆயிட்டாங்க? உப்பு தூண் ஆயிட்டாங்க. நம்மளும் கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம மீறணும் அப்படின்னா, இல்லை கீழ்ப்படியில அப்பா அம்மா வார்த்தைக்கு, இல்லை டீச்சர் உங்க மிஸ் சொல்லும் போது, சார் சொல்லும் போது கீழ்ப்படியில அப்படின்னா பிரச்சனை கண்டிப்பா என்ன செய்யும்? வரும். ஸோ கீழ்ப்படியாமல் நம்ம வந்து இருக்கக்கூடாது. இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கீழ்ப்படிதல். அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். என் கூட சேர்ந்து பாடலாமா? ரெடி? கீழ்ப்படியாமல் திரும்பி பார்த்த லோத்தின் மனைவி போல் பின்னோக்க மாட்டோம். கீழ்ப்படியாமல் திரும்பி பார்த்த லோத்தின் மனைவி போல் பின்னோக்க மாட்டோம். முன்னேறி செல்வோம், முன்னேறி செல்வோம். தோல்விகள் வந்தால் தாங்கிட மாட்டோம். முன்னேறி செல்வோம், முன்னேறி செல்வோம். தோல்விகள் வந்தால் தாங்கிட மாட்டோம். பரிகாசம் பண்ணி பரலோகம் இழந்த சிலுவை கல்லன் போல் பின்னோக்க மாட்டோம். பரிகாசம் பண்ணி பரலோகம் இழந்த சிலுவை கல்லன் போல் பின்னோக்க மாட்டோம். முன்னேறி செல்வோம், முன்னேறி செல்வோம். தோல்விகள் வந்தால் தாங்கிட மாட்டோம். முன்னேறி செல்வோம், முன்னேறி செல்வோம். தோல்விகள் வந்தால் சாய்ந்திட மாட்டோம். Thank you. God bless you. Next week meet பண்ணலாம். Bye. குழந்தைங்களா, இப்போ அழகா அண்ணன் பாட்டு படிச்சாங்கல்ல, பாருங்க. இப்போ அதுக்கு நாங்க ஆக்ஷன் பண்ண போறோம். எங்க கூட சேர்ந்து ஆக்ஷன் பண்றீங்களா? ஒரு ஸ்டெப் முன்னாடி, ஒரு ஸ்டெப் பின்னாடி, ஒரு ஸ்டெப் இந்த சைடு, ஒரு ஸ்டெப் அந்த சைடு. ஒரு ஸ்டெப் முன்னாடி, ஒரு ஸ்டெப் பின்னாடி, ஒரு ஸ்டெப் இந்த சைடு, ஒரு ஸ்டெப் அந்த சைடு. முன்னேறி செல்வோம், முன்னேறி செல்வோம். தோல்விகள் வந்தால் தாங்கிட மாட்டோம். முன்னேறி செல்வோம், முன்னேறி செல்வோம். தோல்விகள் வந்தால் தாங்கிட மாட்டோம். பணத்துக்காக காட்டி கொடுத்த யூதாஸ் போல பின்னோக்க மாட்டோம். பணத்துக்காக காட்டி கொடுத்த யூதாஸ் போல பின்னோக்க மாட்டோம். முன்னேறி செல்வோம், முன்னேறி செல்வோம். தோல்விகள் வந்தால் தாங்கிட மாட்டோம். முன்னேறி செல்வோம், முன்னேறி செல்வோம். தோல்விகள் வந்தால் தாங்கிட மாட்டோம். கீழ்ப்படியாமல் திரும்பி பார்த்த லோத்தின் மனைவி போல் பின்னோக்க மாட்டோம். கீழ்ப்படியாமல் திரும்பி பார்த்த லோத்தின் மனைவி போல் பின்னோக்க மாட்டோம். முன்னேறி செல்வோம், முன்னேறி செல்வோம். தோல்விகள் வந்தால் தாங்கிட மாட்டோம். முன்னேறி செல்வோம், முன்னேறி செல்வோம். தோல்விகள் வந்தால் தாங்கிட மாட்டோம். பரிகாசம் பண்ணி பரலோகம் இழந்த சிலுவை கல்லன் போல் பின்னோக்க மாட்டோம். பரிகாசம் பண்ணி பரலோகம் இழந்த சிலுவை கல்லன் போல் பின்னோக்க மாட்டோம். முன்னேறி செல்வோம், முன்னேறி செல்வோம். தோல்விகள் வந்தால் தாங்கிட மாட்டோம். முன்னேறி செல்வோம், முன்னேறி செல்வோம். தோல்விகள் வந்தால் சாய்ந்திட மாட்டோம். குட்டி பிள்ளைங்களா, நீங்க கேட்ட பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? அண்ணாங்கெல்லாம் சூப்பரா ஆக்ஷன் போட்டாங்கல்ல. இதே மாதிரி நீங்களும் ஆக்ஷன்லாம் போட்டு இந்த பாட்டு கத்துக்கணும். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், இப்போ நாம மனப்பாட வசனம் கத்துக்க போறோம். இன்னைக்கு உங்களுக்கு மனப்பாட வசனம் சொல்லி கொடுக்கறதுக்காக இன்னைக்கு ஒரு புது கெஸ்ட் வந்திருக்காங்க. வாங்க குட்டீஸ், நம்ம போய் மனப்பாட வசனம் கத்துக்கலாமா? ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் மனப்பாட வசனம் கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? வாங்க, இன்னைக்கு உங்களுக்கு மனப்பாட வசனம் சொல்லி கொடுக்க ஒரு புது கெஸ்ட் வந்திருக்காங்க. அவனோட பேர் என்ன தெரியுமா? டிங்கு. அவனை நம்ம இப்ப கூப்பிடலாமா? டிங்கு, டிங்கு. இந்த டிங்கு எப்பவுமே லேட்டா தான் வரும். டிங்கு அக்கா, என்ன டிங்கு, உனக்காக பசங்க எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளவு லேட்டா வர நீ? அதாவதுக்கா,
என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போயிருந்தேன், அதான் லேட் ஆயிட்டுக்கா. அப்படியா? இன்னைக்கெல்லாம் விளையாட போக வேண்டாம். சரி, இங்க பாரு, எல்லா பசங்களும் உனக்கு ஹாய் சொல்றாங்க பாரு. நீயும் ஹாய் சொல்லிட்டு அவங்களுக்குலாம். ஹாய். ஓகே டிங்கு, இன்னைக்கு நீ பசங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போற? என்ன சொல்லி கொடுக்கவா? ஏக்கா, ஆ, எனக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உனக்கு என்னெல்லாம் தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும் டிங்கு உனக்கு? எல்லாமே தெரியுமா? என்ன தெரியும்? பேச தெரியும், சாப்பிட தெரியும், நடக்க தெரியும். ஏய் டிங்கு, இதெல்லாம் இந்த பிள்ளைங்களும் பண்ணுவாங்க. இவங்களுக்கு புதுசா நீ என்ன சொல்லி கொடுக்க போற இன்னைக்கு? புதுசாவா? மனப்பாட வசனம்லாம் சொல்லி கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஆமாக்கா, மனப்பாட வசனம். ஏய் சரி, அப்பனா நீ உங்களுக்கு ஒரு நல்ல வசனம் சொல்லி கொடுக்கறியா? ஆ, சொல்லி கொடு பார்க்கலாம். பிள்ளைகளே. பிள்ளைங்களா, நாமளும் டிங்கு கூட சேர்ந்து சொல்லலாமா? குடுக்க பேசலாம், எனக்கு மறந்து போயிருக்கா. சரி சரி சரி, நீ கோவப்படாத. நீ பொறுமையா எங்களுக்கு சொல்லி கொடு. பிள்ளைங்களா, டிங்கு நமக்கு வசனம் சொல்லி கொடுப்பான். அவன் கூடயே சேர்ந்து நீ ரிப்பீட் பண்ணலாம். ஓகேவா? சரி டிங்கு, நீ இப்ப சொல்லு. நம்மள பசங்கலாம் ரெடியா இருக்காங்க. நாங்க உங்க கூட சேர்ந்து திரும்ப சொல்றோம். சொல்றீங்களா? சொல்லு. பிள்ளைகளே. 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 ஏய் டிங்கு, அடுத்த வசனத்தை அடுத்தது சொல்லு. அடுத்ததா? பிள்ளைகளே. பிள்ளைகளே. அடுத்தது என்ன டிங்கு? பிள்ளைகளே பிள்ளைகளே நிறைய கூட சொல்லிட்டாங்க. உங்கள் பெற்றோருக்கு சேட்டை பண்ணுங்க. என்னது சேட்டை பண்ணுங்களா? தப்பு சேட்டை பண்ணுங்கல்ல. வேற என்ன பண்ணும்? வேற என்ன பண்ணணும்? எங்க மறுபடியும் முதல்ல சொல்லிட்டு பாக்கா. சரி சொல்லி கொடு. பிள்ளைகளே. பிள்ளைகளே. உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். வெரி குட் டிங்கு. ஏக்கா, அந்த பையன் சொல்லவே இல்லக்கா. யாரு? அதான் முன்னாடி ஆள் வாய் பார்த்துட்டு இருக்கானே. ஏய் தம்பி, நீ வந்து ஒழுங்கா சொல்லணும் வசனம். சரியா? இப்ப நான் சொல்லுவான். இப்ப அவன் ரெடி ஆயிட்டான் பாரு. திரும்ப ஒரு வாட்டி சொல்லிடலாமா டிங்கு? பிள்ளைகளே. ஏக்கா, சிரிக்காம சொல்லுங்கக்கா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வசனம் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே டிங்கு, சொல்லலாமா? பிள்ளைகளே. ஓகே பிள்ளைங்களா, இப்ப நம்ம திரும்ப டிங்கு நீ ஸ்டாப் பண்ணி இப்ப பிள்ளைங்க சொல்லுவாங்க வசனம். ஓகேவா? சரி. பிள்ளைங்களா நீங்க சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா வசனம்? சொல்லுங்கக்கா. பிள்ளைகளே. ஏக்கா, நான் அப்படியே சொல்லி கொடுத்தேன். பிள்ளைகளே அப்படி சொல்லுங்கக்கா. சரி, எல்லா பிள்ளைங்களே சொல்லலாமா? கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். ஓகே பிள்ளைங்களா, இப்ப நம்ம திரும்ப சொல்லலாம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். அழகா சொல்லிட்டீங்கக்கா. உங்க அம்மாவுக்கு நீங்க கீழ்ப்படிவீங்களா? நான் எங்க அம்மா கீழ்ப்படிவேன். நீ உங்க அம்மாக்கு கீழ்ப்படிவியா? நானா கடைக்கு போனா போக மாட்டேன், கீழ்ப்படிவனே. அப்புறம் எப்படி டிங்கு நீ கீழ்ப்படிவ? பைபிள்ல எந்த அதிகாரத்துல இருக்கு? நான் சொல்லட்டுமா? சொல்லுங்கக்கா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓகே டிங்கு, இப்ப நம்ம திரும்ப ஒரு வாட்டி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாமா? சரிக்கா. இப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லலாமா? ஓகே பிள்ளைங்களா, இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து டிங்கு கூட சொல்லலாம். பிள்ளைகளே, பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓகே டிங்கு, உனக்கு இங்கிலீஷ்ல தெரியுமா? இங்கிலீஷா? இங்கிலீஷ். அப்ப இங்கிலீஷ்ல சொல்லி கொடு டிங்கு. இப்போ ஏவா பி அதான் இங்கிலீஷ். ஐயோ, ஏபிசிடி கேக்கல. இப்போ இந்த வசனத்தையே இங்கிலீஷ்லயே சொல்லி கொடு. பாக்கல நிறைய பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். அப்ப அவங்கள கத்துக்கணும்ல. ஆமாக்கா. அப்ப அவங்களுக்கு இங்கிலீஷ்ல நீ சொல்லி கொடுக்கணும்ல. இங்கிலீஷ்ல சொல்லி கொடு டிங்கு. இங்கிலீஷா? ஆமா. ஐயோ, இங்கிலீஷ். டிங்கு, இங்கிலீஷ்ல இந்த வசனத்தை சொல்லு. நீ தான் போய் இங்கிலீஷ் மீடியம் தான படிக்கிற. உனக்கு நிறைய இங்கிலீஷ்லாம் தெரியும்ல. சொல்லி கொடு டிங்கு.
ஐயோ டிங்கு, எல்லாரும் பாருங்க பார்த்து சிரிக்கிறாங்க டிங்கு. இங்கிலீஷ்ல சொல்லி கொடுத்துரு. அங்க பாரு அந்த பொண்ணு எப்படி சிரிக்கிறா பாரு, வயிறு வலிக்குதான் அவங்க சிரிச்சு சிரிச்சு. அடிக்கா அந்த பொண்ணை அடிக்கலாம் கூடாது. கஷ்டப்பட்டு சொல்லிருக்க வசனம். சரி நீ அப்ப இங்கிலீஷ்ல வசனம் சொல்லு, அப்பதான் வந்து பிள்ளைங்க ஒத்துப்பாங்க. இங்கிலீஷ்லயா? சில்ட்ரன் சில்ட்ரன் சைலண்ட் ப்ளீஸ். ஏய் டிங்கு, சைலண்டா தான் இருக்காங்க அவங்க. நீ வசனம் சொல்லி கொடு டிங்கு. என்ன நீ கொடு வசனம் தெரியுமா தெரியாதா? இல்ல எங்களை ஏமாத்துறியா? தெரியும். அப்போ வசனம் சொல்லு. இந்த அக்கா ரொம்ப கோபப்பட்டாங்க. இல்ல அந்த டிங்குக்கு ஒண்ணுமே தெரியல பாரு. ஹாப்பினா சூப்பரா வசனம் சொன்னா, உனக்கு ஒண்ணுமே தெரியல டிங்கு. இப்ப சொல்லி கொடுக்க மாட்டேங்க. சொல்லி கொடு. Children obey your parents. Obey your parents in the Lord. For this right is right. ஈஸ்வரமாங்க. ஆமா டிங்கு, நீ நல்லாவே பைபிள் படிக்கலையா? ஆமாக்கா, எனக்கு இங்கிலீஷே தெரியாதுக்கா. சரி, இதுக்கு இங்கிலீஷ்ல எங்க இருக்கு இது? Ephesians. எழுப்படா டிங்கு, அது Ephesians 6:1. ஓகே டிங்கு, இப்போ தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் சேர்த்து நம்ம வசனம் படிக்கலாமா? ஏக்கா என்ன டிங்கு? நீங்க மட்டும் சொல்லிட்டு கொடுங்கக்கா. ஏன் டிங்கு, நீ ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குற. எல்லா பிள்ளைங்களும் நீங்க எப்படி கவனிக்கிறாங்க பாத்தியா? ஆமாக்கா. சரி நம்ம திரும்ப சொல்லலாமா? Children obey your parents in the Lord. This is right. Ephesians 6:1. Very good டிங்கு. நீயும் இன்னைக்கு இங்கிலீஷ்ல வசனம் கத்துக்கிட்டல நல்லா. ஆமாக்கா. நீ வசனம் தப்பாலாம் வசனம் சொல்லக்கூடாது, சரியா? இல்ல. ஓகே டிங்கு, வெரி குட். நீ வந்து எங்க பசங்களுக்கு ரொம்ப அழகா வசனம் சொல்லி கொடுத்த. உன்னை நாங்க நெக்ஸ்ட் வீக் மீட் பண்றோம், ஓகேவா? ஓகே, பை. குட்டீஸ், இன்னைக்கு டிங்கு நமக்கு ரொம்ப அழகா மனப்பாட வசனம் சொல்லி கொடுத்துச்சுல. இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். பாத்தீங்களா, நம்ம பிள்ளைகளே நமக்கு பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம அடுத்த செஷனுக்குள்ள போக போறோம். என்ன தெரியுமா? இன்னைக்கு அக்கா உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கதை சொல்ல போறேன். கீழ்ப்படிதலை பத்தி நம்ம கதை கேட்க போகலாமா? வாங்க குட்டீஸ், நம்ம கதை கேட்க போகலாம். எல்லாரும் கதை கேட்கறதுக்காக ரெடியா வந்து உட்காந்துருக்கீங்களா? உங்களுக்காக அக்கா இன்னைக்கு ஒரு சூப்பர் கதை வச்சிருக்கேன். கதை மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி அக்கா உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறேன். என்ன தெரியுமா? இன்னைக்கு இந்த கதையை நீங்க கவனமா கேட்டுட்டே வரணும். அக்கா ஃபைனலா இந்த கதையில இருந்து ஒரு क्वेश्चंस கேட்க போறேன். அந்த क्वेश्चनக்கு யாருக்கெல்லாம் ஆன்சர் தெரியுதோ அவங்கலாம் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆன்சரையும் உங்களோட பேரையும் எழுதி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நாங்க வந்து ஒரு gift வச்சிருக்கோம், ஓகேவா? ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாமா? இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? இன்னைக்கு நம்மளோட தலைப்பு என்ன? வெரி குட், ஒரு பையன் சூப்பரா சொல்லிட்டானே, கீழ்ப்படிதல். ஆமா பிள்ளைங்களா, இன்னைக்கு கீழ்ப்படிதலை குறிச்சு வேதத்துல நடந்த ஒரு கதையை அக்கா உங்க கூட சொல்ல போறேன், ஓகேவா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க பார்க்கலாம். வெரி குட், எல்லாரும் நீட்டா அழகா உட்காந்துருக்கீங்க. இப்ப அக்கா கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு அண்ணன் வேகமா ஓடி வராங்களாம். ஏய் நில்லுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்தாங்களாம். அந்த அண்ணனோட பேர் என்ன தெரியுமா? அந்த அண்ணனோட பேரு, ஏய் இருடா தம்பி, நான் சொல்றேன் வெயிட் பண்ணு. அந்த அண்ணனோட பேர் என்ன தெரியுமா? யோனா. இன்னைக்கு யோனா அண்ணாவோட கதையை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த யோனா அண்ணா வேகமா ஓடி எங்க போனாங்க தெரியுமா? யோப்பா அப்படின்னு சொல்லி ஒரு இடம். சரி, அந்த இடம் எங்க தெரியுமா இருக்கு? அந்த இடத்துல தான் துறைமுகம் எல்லாம் இருக்காம். துறைமுகம் தான் என்ன தெரியுமா? கப்பல் எல்லாமே வந்து இருக்கும் தெரியுமா? நம்மளோட பீச்ல எல்லாம் பார்த்துருப்போம்ல, ஹார்பர்னு ஒரு பிளேஸ் இருக்கும்ல, அது மாதிரி இருக்க பிளேஸ் தான் யோப்பா, ஓகேவா? அந்த யோப்பா பட்டணத்துல நிறைய கப்பல் எல்லாம் நின்றுட்டு இருந்துச்சான். இந்த அண்ணா அங்க நின்றுட்டு யோசிச்சுட்டே இருந்தாங்களாம், எந்த கப்பல்ல ஏறுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தாங்களாம். அப்போ இந்த அண்ணாவோட மைண்ட்ல ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சான். என்ன தெரியுமா? இந்த அண்ணாக்கு ஏசப்பா ஒரு வேலை கொடுத்திருந்தாங்க. என்ன தெரியுமா? யோனா, நீ எங்க போகணும் தெரியுமா? நீ வந்து நீவேன்னு ஒரு
ஒரு இடத்துக்கு போகணும். அந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால நீ அங்க போய் அவங்க கிட்ட போய் சொல்லணும், நான் வந்து அந்த நாட்டையே அழிக்க போறேன் அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த அண்ணா கிட்ட ஏசப்பா வந்து சொல்லியிருந்தாங்களாம். ஆனா இந்த அண்ணாக்குள்ள ஒரு பெரிய பயம். அந்த நீவே நகரத்துக்கு போனா அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் போய் உங்களை எல்லாரும் ஏசப்பா அழிக்க போறாங்க அப்படின்னு சொன்னா அந்த நாட்டுல இருக்கிற ராஜா எல்லாரும் இந்த அண்ணாவை சும்மா விடுவாங்களா? நல்லா அடி கொடுத்து கொலை பண்ணிடுவாங்கன்றதுனால இந்த அண்ணாக்கு ரொம்ப பயம். ஆனா இந்த அண்ணா யார் தெரியுமா? இந்த அண்ணா ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசினா யார் தெரியுமா? ஏசப்பா வந்து அவங்க கிட்ட சொல்லுவாங்க, முன்னாடியே நடக்க போறதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் போய் மக்கள் கிட்ட சொல்லணும். இதுதான் அந்த அண்ணனோட வேலை. ஆனா இந்த அண்ணனால அங்க போகிறதுக்கு பயம். இந்த அண்ணன் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. யோப்பா பட்டணத்துல நிக்கும் போது அங்க தர்ஷீஷ்க்கு போற கப்பலும் இருக்கு, நினிவே நகரத்துக்கு போற கப்பலும் இருக்கு. இந்த அண்ணனை ஏசப்பா எங்க போக சொல்லி இருக்கிறாங்க? வெரி குட் அந்த பொண்ணு கரெக்டா சொல்லிட்டா. நினிவே நகரத்துக்கு போக சொல்லி இருக்கிறாங்கல்ல. ஆனா இந்த அண்ணா யோசிக்கிறாங்க, நம்ம எந்த கப்பல்ல போறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபைனலா இந்த அண்ணா என்ன திரும்ப பண்ணாங்க? ஏசப்பா பேச்ச கேட்கவே இல்ல. ஓகே, நம்ம நினிவே நகரத்துக்கு போனா நம்ம கொலை பண்ணிடுவாங்க, அதனால அங்க போய் நம்ம உயிரை விட வேண்டாம்ப்பா, அதனால நம்ம என்ன பண்ணலாம், தர்ஷீஷ்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணா என்ன பண்ணாங்க, வேகமா தர்ஷீஷ் கப்பல் கிளம்ப போகுது. வேகமா ஓடி போய் காசை கொடுத்து டிக்கெட்டை வாங்கி என்ன பண்றாங்க, தர்ஷீஷ் கப்பலுக்குள்ள ஹாயா உள்ள போயிட்டாங்க. உள்ள ஏறனோட இந்த அண்ணாக்கு ஒரே சந்தோஷம், அப்பா நம்ம நினிவேக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு நீ நம்ம தப்பிச்சிட்டோம், யாரும் நம்ம பார்க்கல அப்படின்னு நினைச்சிட்டு இந்த என்ன திரும்ப பண்ணாங்க, இந்த கப்பலோட அடித்தளம் இருக்கும் இல்லையா, கப்பல்ல நிறைய லேயர்ஸ் எல்லாம் இருக்கும், அதுல இந்த அண்ணா அடித்தளத்துல போய் நல்லா படுத்து கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அண்ணா நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாங்க. ஏசப்பா இத பார்த்துட்டே இருந்தாங்க. பாத்தீங்களா பிள்ளைங்களா, நம்ம கூட நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரியாம பண்ற வேலையை யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டே இருப்பீங்கல்ல, அது ரொம்ப தப்பு. உங்களை யாரும் பார்த்துட்டே இருக்கா? ஏசப்பா பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க கண்ணுல இருந்து நீங்க என்ன பண்ண முடியாது, மறையவே முடியாது. இப்போ இந்த யோனானா தர்ஷீஷ் கப்பல்ல ஹாயா தூங்குறத ஏசப்பா பார்த்துட்டாங்க. இப்ப இந்த யோனானாவை திருத்தணும், யோனானா கீழ்ப்படியாம போயிட்டாங்க. அதனால இப்ப யோனானாக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க ஏசப்பா. என்ன தெரியுமா, கடல், அந்த கடல் கப்பல் என்ன போகும், வெரி குட், நம்ம தம்பி கரெக்டா சொல்லிட்டான், கடல்ல போகும். அந்த கடல்ல போயிட்டு இருக்கும் போது யோனானாக்கு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஏசப்பா என்ன தெரியுமா பண்ணாங்க, ஒரு பெரிய புயல் காற்றை வந்து உண்டாக்கிட்டாங்க. காத்து இப்போ பலமா அடிக்குது, சரியா? அப்போ கப்பல் வந்து ஸ்மூத்தா போயிட்டே இருக்குமா, காத்தடிக்கும் போது போவே போவார்ல, கப்பல் வந்து அப்படியே பயங்கரமா கப்பல் வந்து முழுக போற ஸ்டேஜ்க்கு வந்துச்சான். இப்போ அங்க கப்பல்ல இருந்த மற்ற எல்லாருக்கும் ஒரே பயம், ஐயோ அவ்வளவுதான் நம்மள சாக போறோமா, கப்பல் வந்து முழுக போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், அவங்க வச்சிருந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கடல்ல தூக்கி போட்டாங்களாம். அப்ப யாரு கப்பல் வெயிட் எல்லாம் கம்மியாகுதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சிருந்த ட்ரெஸ், ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் தூக்கி 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 கடல்ல போட்டுட்டாங்களாம். ஆனாலும் என்ன ஆகலையா, அந்த கடல் அடங்கவே இல்லையா, அதுக்கு இன்னும் வேகமா கடல் வந்து காத்தடிச்சிட்டு இருக்குதான். இந்த கப்பலால போகவே முடியலையா. உடனே அந்த கப்பல்ல இருந்து அந்த கேப்டனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சான். சரி, அப்போ நம்ம இந்த தப்பு வந்து யாரோ ஒருத்தர் பண்ணதுனாலதான் இந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்றாரு, பெரிய காத்து அனுப்பிச்சிருக்காரு. அதனால இப்போ இந்த தப்பு என்ன யாரு பண்ணதுனால இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கப்பல்ல டிக்கெட் எடுத்தவங்களோட லிஸ்ட் எல்லாம் இருக்கும் தெரியுமா. நம்ம ட்ரெயின்ல போகும்போது ரிசர்வ் பண்ணியிருந்தோம்னா அந்த டிக்கெட்ல நம்ம பேர் எல்லாம் போட்டு ஒரு லிஸ்ட் ஓட்டிருப்பாங்க, உங்களோட சீட் நம்பர் இது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கப்பல்லையும் இருந்துச்சான். உடனே அந்த கேப்டன் என்ன பண்ணாராம், அவரோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டாரு, இங்க வா வா வா, அந்த லிஸ்ட் கொண்டு வா நீ சீக்கிரம் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த கேப்டன் அப்படியே அந்த அசிஸ்டன்ட் ஓடி போயிட்டு அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து வந்து, கேப்டன் கேப்டன் இது பாருங்க கேப்டன், உங்களோட லிஸ்ட் வந்துருச்சு, எல்லாரோட பேரும் இருக்கு, ஓகே எல்லா பேரையும் ஒரு ஷீட்ல எழுதி என்ன பண்ணு, குலுக்கி போடு அப்படின்னு சொன்னாராம். உடனே எல்லாரும் வேகமா அவங்களோட பேரெல்லாம் எழுதி அந்த சீட்ல போட்டுட்டாங்களாம். போட்டுனா அந்த சீட்டை வந்து நல்லா குலுக்கி குலுக்கி போட்டாங்களாம்.
போட்டணும். இப்போ ஜோம் பண்ணாங்களாம், யார் தப்பு பண்ணியிருந்தாங்களோ அவங்க பேரு இதுல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இப்ப என்ன பண்ணாங்களாம், அந்த சீட்டை வந்து கேப்டன் ஒரு குட்டி பையன் இருந்தானா, உடனே பையன் இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனா அந்த குட்டி பையன் ஓடி வந்தானா, என்னங்க சார் என்ன பண்ணணும், எனக்கு பயமா இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த குட்டி பையன் கிட்ட சொன்னாங்களா, ஓகே நீ வந்து இந்த சீட்டை எடு அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு குட்டி பையன் போய் குட்டி குட்டியோடு போய் அந்த உள்ள இருந்து ஒரு சீட்டை எடுத்தானா. எடுத்தோனும் கேப்டன் வாங்கிட்டு ஓகே ஓகே இருங்க சீக்கிரம் நம்ம பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்றாங்களா. ஓபன் பண்ணா இப்போ அதுல யாரோட பேர் வந்துச்சு தெரியுமா பிள்ளைங்களா? யார் பேர் வந்திருக்கும்? வெரி குட். அந்த குட்டி பாப்பாக்கு எல்லாம் நல்லா கிளாப் பண்ணுங்க. யோனாவோட பேர் தான் வந்துருந்துச்சு. பாத்தீங்களா? உடனே இந்த கேப்டன் யார் இந்த யோனா, யோனா யாரு, யோனா யாரு, யோனா யாரு கேட்டுட்டே இருக்காங்களா. யோனா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? யோனா நல்லா கொரட்டை போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. உடனே இல்ல யாருப்பா யோனா, இந்த கப்பல்ல தேடுங்கன்னு சொல்றாங்களாம். எல்லாரும் ஓடி போய் யோனாவை தேடிட்டு வந்தாங்களாம். பார்த்தா யோனா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்களாம். உடனே போயிட்டு அந்த அண்ணன்கள் போய் யோனா புடிச்சிட்டு, நீங்க யோனாவா அப்படின்னா, ஆமா நான் தான் யோனா அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே பாரு உன் பேர் வந்திருக்கு, இந்த கடல் இப்படி சீக்கிரத்துக்கு காரணமே நீதான், சொல்லு நீ என்ன தப்பு பண்ண சொல்லு, இல்லைன்னா நாங்க உன்னை என்ன பண்ணுவோம்னு தெரியாது அப்படின்னு சொல்லி யோனாவை பயங்கரமா மிரட்டினாங்களாம். மிரட்டோட யோனாக்கு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆச்சான். ஐயோ நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், ஏசப்பா வந்து எங்க போக சொன்னாங்க, நினிவேக்கு போக சொன்னாங்க, ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், தர்ஷிஷ்க்கு வந்துட்டேன், இந்த கப்பல ஏறி வந்துட்டேன், அதனாலதான் இவ்வளவு இந்த கடல் காத்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அங்க இருந்த கேப்டன் எல்லாரும் பாத்தீங்களா யோனா நீ பண்ண தப்பால இப்ப எங்க கப்பலே முழுக போகுது, நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்களாம். உன்னை யோனானா என்னதான் இருந்தாலும் அவர் ஏசப்பாவோட தீர்க்கதரிசி இல்லையா, அவருக்கே மனசு குத்தி என்ன சொன்னாரா, சரி நீங்க என்ன பண்ணுங்க, என்ன தூக்கி இந்த கடலுக்குள்ள போட்டுருங்க, இந்த கடல் வந்து அமைதியாயிடும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படியே ஒரு அண்ணனை தூக்கி கடல்ல போட்டோம்னா எல்லாரும் ஹாப்பியா தூக்கி போட்டுறாங்களா கடலுக்குள்ள பிள்ளைங்களா? இல்ல பாத்தியா, ஆனா இந்த அண்ணாக்கு வேற வழியே தெரியல, அந்த கடல் நிக்கணும்னா என்ன பண்ணும், அந்த தண்ணிக்குள்ள அவங்கள போட்டுதான் ஆகணும். அதனால என்ன பண்ணாங்களாம், யோனாவை அந்த கேப்டன் தூக்கி போனாங்களாம். போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேயர் பண்றாங்களாம், இவரை தூக்கி போட்டாலும் என்ன பண்ணக்கூடாது, எங்க மேல இவரோட பழி எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி யோனாவை எங்க தூக்கி போட்டாங்க. வெரி குட் தம்பி, கரெக்டா சொல்லிட்டேன், கடலுக்குள்ள தூக்கி போட்டுட்டாங்களாம். கடலுக்குள்ள போட்டோம், கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுச்சு தெரியுமா, அந்த கடல் அப்படியே சைலண்ட் ஆகி அந்த ஷிப் வந்து அழகா போக ஆரம்பிச்சிச்சான். பாத்தீங்களா யோனா அண்ணா செஞ்ச தப்ப அவர் எப்படி உணர்த்தினாரு பாத்தீங்களா? இப்போ யோனா அண்ணாவை கடல்ல போட்டாங்க. கடல்ல என்னெல்லாம் இருக்கும் சொல்லுங்க பிள்ளைங்களா? ஆமா கரெக்ட் ஃபிஷ் இருக்கும், நிறைய டாட்டாய்ஸ் இருக்கும், ஆமா நிறைய இருக்கும். வெரி குட் உங்களுக்கு நல்லா தெரியுது. இப்போ கடல்ல போட்டணும், ஏசப்பா வந்து யோனா அண்ணாவை பார்த்துட்டே இருக்காங்களே, அவங்க அப்படியே விட்டுருவாங்களா? நீ தப்பு பண்ணிட்ட அவள்தான், நீ அப்படியே சாகு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்களா? இல்ல, ஏசப்பா ரொம்ப அன்பான தேவன் இல்ல, அதனால யோனா அண்ணாக்கு என்ன பண்ணாங்களா தெரியுமா? யோனா அண்ணாவை கடல்ல போட்டணும், ஆல்ரெடி ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருந்தாங்களாம். என்ன பிளான் தெரியுமா? ஒரு பெரிய திமிங்கலம் மீன் பார்த்துருக்கீங்களா? திமிங்கலம் மீன் எவ்வளவு பெருசா இருக்கும்ல, அந்த பெரிய திமிங்கலம் மீனை ஏசப்பா கிட்ட சொன்னாங்களா, போய் அந்த யோனாவை போய் முழுங்குப்போ அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த மீன் என்ன பண்ணுச்சு, வெயிட் பண்ணிட்டே இருந்துச்சு யோனா எப்போ வருவாங்கன்ட்டு. கடல்ல தூக்கி போட்டதும் அந்த மீன் ஓடி வந்து யோனா என்ன பண்ணிடுச்சு, அப்படியே முழுங்கிடுச்சு அந்த வாயத்தை இருந்து. யோனா இப்ப எங்க இருக்காங்க? மீனோட வயிற்றுக்குள்ள இருக்காங்க, அந்த திமிங்கலம் மீனோட வயிற்றுக்குள்ள இருக்காங்க. கழுகழுகியா வருதான், ஐயோ ஏசப்பா நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், ஏசப்பா என்ன மன்னிச்சுங்க, நான் திரும்ப போய் எப்படியாவது ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் நினிவேக்கு போய் எப்படியாவது உங்களை பத்தி சொல்லிடுறேன் நீங்க சொல்ல சொன்னத அப்படின்னு சொன்னாங்களாம். 3 நாள் அந்த மீனோட வயிற்றுக்குள்ளேயே யோனா ஜோம் பண்ணிட்டே இருந்தாங்களாம் முழங்கால் போட்டு. பாத்தீங்களா அந்த மீன் சாப்பிட்டுருக்கோம், எவ்வளவு கஷ்டமா இருக்கும், நாத்தடிக்கும் அந்த மீன் வயிற்றுக்குள்ள. ஆனாலும் யோனா விடாம ஜோம் பண்ணிட்டே இருந்தாங்களாம். ஏசப்பா என்ன பண்ணாங்களாம், யோனாவோட பிரேயர்ஸ கேட்டாங்களாம். உடனே ஏசப்பா என்ன பண்ணாங்களா தெரியுமா, அந்த மீனுக்கு கட்டளை
கொடுத்தாங்களாம். நீ போய் யோனாவை என்ன பண்ண, ஒரு கரையில தூக்கி போய் துப்பிடு அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த மீனுக்கு என்ன பண்ண முடியல, அதோட வயிற்றுக்குள்ள யோனா இருந்தாலும் ஜீரணமே ஆகல, அதால எதுவுமே பண்ணவே முடியலையா. அப்படி இப்படி நெளிஞ்சுக்கிட்டே இருக்கு. உடனே இந்த மீன் என்ன பண்ணுது, கரையில போய் வாமிட் பண்ணுது. வாமிட் பண்ணா உள்ள இருந்து யார் வந்துட்டா, வெரி குட், யோனா வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்துடும், யோனாக்கு ஒரே சந்தோஷம். அப்பாடா நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோனா இப்ப என்ன பண்ணாங்க, இயேசுவா பேச்ச உடனே கீழ்ப்படினோன்னு உடனே என்ன பண்ணாங்களாம், நினிவே நகரத்துக்கு ஓடி போனாங்களாம். நினிவே நகரத்துக்கு போயிட்டு அங்க போய் ரோடுல எல்லாம் மக்களா நின்னுட்டு இருந்தாங்களாம். அங்க போய் கத்துனாங்களாம், இங்க பாருங்க, நீங்க பண்றது எல்லாம் தப்பு, ஆண்டவர் உங்க நகரத்தை அழிக்க போறாரு, நீங்க எல்லாம் மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி கத்தி கத்தி சொன்னாங்களாம். ஏசப்பா சொன்ன மாதிரியே சொன்னாங்களாம். இத வந்து அந்த நினிவே நகரத்தோட ராஜா என்ன பண்ணாங்களாம், கேட்டுட்டாராம். கேட்டுட்டு அந்த ராஜா என்ன பண்ணாங்களாம், ஐயோ ஆண்டவரோட கோபம் இந்த மேல வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ராஜா ஒரு ஆர்டர் போட்டாராம். இந்த நாட்டுல இருக்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரோட கோபம் நம்ம நாட்டை விட்டு போகணும்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே என்ன பண்ணாங்களாம், எல்லா மக்களும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணாங்களாம். ஏசப்பா நம்மளோட ஜெபத்தை கேட்கிற தேவன் இல்லையா. பாத்தீங்களா, யோனா அண்ணன் அந்த மீனோட வயிற்றுல ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணாரு, மனதிறங்கி உடனே யோனாவை வெளியில விட்டாங்க. அதே மாதிரி இந்த நாட்டோட மக்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் என்ன பண்ணாங்க, அவரோட கோபத்தை எல்லாம் தணிச்சிட்டு எல்லா நாட்டு மக்களையும் அந்த அழிக்காம படிக்க பாதுகாத்துக்கிட்டாங்க. பாத்தீங்களா பிள்ளைங்களா, நம்ம கீழ்ப்படியாம போனா நம்மளுக்கு வர தண்டனைய பாத்தீங்களா. யோனா அண்ணாவால அந்த கப்பலே அழிகிற நிலைமைக்கு இருந்துச்சு. ஆனாலும் யோனா அண்ணா திரும்பவும் மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவர் என்ன பண்ணாங்க, அவங்களோட பிரேயர் கேட்டு அவங்களுக்கு இறங்கி போனாங்க. இப்போ நாமளும் இதே மாதிரிதான் அம்மா அப்பா பேச்ச கேட்காம போறோமா, ஆண்டவர் சொல்றத வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காரு இல்லையா, அதெல்லாம் நீங்க வந்து கடைபிடிக்கிறீங்களா இல்லையா. அப்படி நீங்க கடைபிடிக்கலன்னா உடனே போய் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா நான் தெரியாம அந்த பையனோட பெண்ணை போய் திருடிட்டு வந்துட்டேன், ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க, எங்க அம்மா இன்னைக்கு என்னை வந்து படிக்க சொன்னாங்க, ஆனா நான் படிக்காம போன்ல கேம் விளையாடிட்டேன். அதெல்லாம் கீழ்ப்படியாம இருக்கிறது தானே, அம்மா சொல்ற பேச்செல்லாம் கேட்கணும் இல்லையா. இன்னைக்கு நம்ம என்ன வசனம் படிச்சோம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் படிச்சீங்க இல்லையா. அதனால நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். ஒருவேளை நீங்க கீழ்ப்படியலன்னா இன்னைக்கே போய் ஆண்டவர் கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் வந்து எங்க அம்மா பேச்சு கேட்காம போனது தப்புதான், எங்க அண்ணன் சொன்னது கேட்காம போனது தப்புதான், உங்களோட பேச்சு கேட்காம போனது தப்புதான் சொல்லி நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, யோனா அண்ணாவை மன்னிச்சது போல உங்களையும் மன்னிச்சு அன்பா நேசிப்பாங்க. ஓகேவா பிள்ளைங்களா? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்க கேட்ட கதைப்படி நீங்க எப்பவும் என்ன பண்ணணும், பெரியவங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், அதான் உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்றேன். பை பை குட்டீஸ். எல்லாரும் கதை கேட்டீங்களா? பாத்தீங்களா, யோனா அண்ணா கீழ்ப்படியாம போனதுனால எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கல்ல. சரி குட்டீஸ், இப்போ கதை கேட்கும் போது அக்கா உங்ககிட்ட சொல்லல உங்க கதையில வந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்போம்னு சொல்லிட்டு, இப்போ அக்கா உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். நீங்க அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அந்த ஆன்சர் பண்ணணும். ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான். ஓகேவா? நல்லா கவனிச்சோங்க. யோனா அண்ணா எந்த பிளேஸ்ல இருந்து கப்பல் ஏறி போனாங்க? ஓகேவா? இதோட ஆன்சரை நீங்க எங்களுக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? உங்களோட பேர் போட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா கிட்ஸ்? ஓகே, இப்போ நம்ம அடுத்த செஷனுக்குள்ள போகலாமா? என்னது அடுத்த செஷன்? இப்போ நம்ம எல்லாரும் ஒரு ஆக்டிவிட்டி கத்துக்க போறோம். வாங்க கிட்ஸ், நம்ம ஆக்டிவிட்டி கத்துக்கலாம். குட்டீஸ், இப்போ நாம ஆக்டிவிட்டி கத்துக்க போறோம். போன வாரம் அக்கா சொல்லி கொடுத்த வால் ஹேங்கிங் எல்லாரும் வீட்ல ட்ரை பண்ணீங்களா? ட்ரை பண்ணாதவங்க திரும்பவும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வேற ஒரு புது ஆக்டிவிட்டி நம்ம கத்துக்க போறோம். உங்க கூட சேர்ந்து ஆக்டிவிட்டி பண்றதுக்கு இன்னைக்கு நம்ம கூட சிக்குவும் வந்திருக்கான். சிக்குக்கு எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லிடலாமா? ஹாய் சிக்கு. ஹாய் கா. ஓகே சிக்கு, ரெடியா இருக்கிறியா ஆக்டிவிட்டி கத்துக்கிறதுக்கு? ரெடியா இருக்கக்கா. ஓகே சிக்கு, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? இன்னைக்கு நீங்க பண்ணுவீங்க, நான் சும்மா இருக்க போறேன். சிக்கு நீயும் கத்துக்கோ, அப்பதான் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் நீ சொல்லி கொடுக்கலாம். அப்படியாக்கா? ஆமா. நீ வால் ஹேங்கிங் வீட்ல பண்ணி பாத்தியா? ஆமாக்கா. நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்களா எல்லாரும்? ஆமா, ஆனா அது மிதக்கவே மாட்டேங்குதா. அது எப்படி மிதக்கும்? அது தொங்கல விடணும். தொங்க விடணும், நான் தண்ணிக்குள்ள போட்டு பார்த்தேங்க. அப்படியா? அதான் தண்ணிக்குள்ள
போட்ட பேப்பர்லாம் நசுங்கி போயிரும்ல. பாருங்க பிள்ளைங்களா, நீங்களும் சிக்கு பண்ண தப்புனா பண்ணக்கூடாது. அதை வவால் ஹேங்கிங்னா ஹேங் பண்ணணும் நம்ம. ஓகேவா? சரி சிக்கு, இன்னைக்கு நாம ஒரு புது ஆக்டிவிட்டி கத்துக்க போறோம். ரெடியா இருக்கியா? ரெடியா இருக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்க போறோம் தெரியுமா சிக்கு? இன்னைக்கு என்ன கத்துக்க போறோம்? இன்னைக்கு அக்கா உனக்கு அழகா ஒரு மீன் பண்ண சொல்லி கொடுக்க போறேன். ஃபிஷ் மீன் பண்ணையா? ஃபிஷ் பண்றதுக்கு சொல்லி கொடுக்க போறேன். எப்படி உனக்கு ஃபிஷ்லாம் பிடிக்குமா? நல்லா வறுத்து உப்பு காரம் போட்டு ருசியா இருக்குங்க. சிக்கு, ஃபிஷ் வந்து சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும். இப்ப நம்ம அதே ஃபிஷ் நம்ம இந்த பேப்பர்ல செய்யலாமா? பேப்பர்லயா? ஆமா. என்ன பேப்பர்ல செய்யலாமா? செய்யலாம். இந்த ஃபிஷ்ஷை நகுத்து கூட செய்யலாம் சிக்கு. பண்ணலாமா? இது ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். இதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணணும்னு தெரியுமா? சொல்லுங்கக்கா. ஒரு 2 கலர். நான் இப்போ பிங்க் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ நீங்க எடுத்துக்கலாம். பிங்க் கலர்ல 2 ஷீட், அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் ஒரு ப்ளூ கலர்ல ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். ஓகேவா? அப்புறம் ஃபிஷ்ஷுக்கு கண்ணு வேணும் இல்லையா? அதனால அக்கா 2 குட்டி கண்ணு ஆல்ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து கண்ணுலாம் ரெடிமேடாவே கிடைக்கும். ஸோ நீங்க வாங்கிக்கலாம். அப்புறம் ஒரு பென்சில். ஓகேவா? அப்புறம் நம்ம கட் பண்றதுக்கு நமக்கு சிசர்ஸ் வேணும். சிசர்ஸ் எடுத்துக்கோம். அப்புறம் ஒரு க்ளூ, இதெல்லாம் ஒட்டுறதுக்கு. ஓகேவா? சரி, இப்போ நம்ம பண்ணலாமா ஆக்டிவிட்டி? பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிங்க் கலர் ஷீட் இருக்குல்ல, அந்த பிங்க் கலர் ஷீட்டை இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்க்கு நம்ம கார்னர் பண்ணணும். இப்படி பண்ண பிறகு இதை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இந்த இடம் ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு ஷீட் இருக்கும். அதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி, இது எல்லா பிள்ளைங்களுமே நீங்க சும்மா ராக்கெட்லாம் பண்ணும்போது பண்ணீங்க, அதே தான் இப்போ நம்ம பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த ஷீட்டை இப்படி பண்ணிடுறோம். பண்ணிட்டு இந்த லைனை நம்ம கட் பண்ண போறோம் சிசர் வச்சு. ஓகேவா? இப்போ சிசர் வச்சு இந்த லைனை மாத்திரம் நம்ம கட் பண்றோம். சிக்கு, நல்லா பாத்துட்டியா? பிள்ளைங்களுக்கு நீ தான் சொல்லி கொடுக்கணும் சிக்கு. அமைதியா இருக்க, எதுவுமே பேச மாட்டேங்கிற சிக்கு. நீ தூக்கமா வருதுக்கா. நான் உனக்கு ஆக்டிவிட்டி பண்றது எனக்கு தூக்கம் வருதா? ஆமாக்கா, ஆக்டிவிட்டி பண்றேன்னு பேப்பர் ஆயிட்டு வரையே. உனக்கு பிடிக்கலையா? பிடிக்குக்கா. சரி சிக்கு, உனக்கு பிடிக்கலனாலும் இங்க நிறைய பிள்ளைங்களுக்கு பிடிக்குது. இப்போ இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்ப கட் பண்ணதுக்கு பிறகு இந்த ஸ்கொயர் ஷேப்ல இருந்து அது ஒரு லைன் வந்திருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இப்படி கரெக்டா இப்படி மடக்குறோம். திரும்ப ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி மடக்கணும். பிள்ளைங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க. சிக்கு தூங்கிட்டே இருக்கா சிக்கு. தூங்க. ஓகே சிக்கு, நீங்க பாத்தீங்களா? இப்போ இப்படி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை ஓபன் பண்ணிட்டு இதை அகைன் இந்த லைன்ல மிடில் லைன்ல இப்படி பண்ணிடணும். பண்ணிட்டா ஒரு லைன் வந்திருக்குல்ல, இப்போ இந்த லைன்ல இருந்து நம்ம கரெக்டா இந்த லைன் வரைக்கும் கட் பண்ணி நிறுத்தணும். ஓகேவா? இதான் இந்த ஃபிஷ்ஷோட பாடி பண்ண போறோம். இப்போ அழகா இந்த மாதிரி கட் பண்ணிட்டே வரணும். கொஞ்சம் தூரம் தான் பண்ணணும், ஃபுல்லா பண்ணக்கூடாது. ஓகேவா சிக்கு? நான் உனக்கு காமிக்கிறேன், நீயே பாரு. இதோ இந்த ஹாஃப் வருது இல்லையா, இந்த ஹாஃப் வரைக்கும் மட்டும் பண்ணா போதும். ஓகேவா? இப்போ இந்த இங்க எங்கேயும் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன், இங்கேயும் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேனா, இப்போ இத ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணீங்கன்னா ஓட்டையா கிடக்கும். ஆமா, இப்போ இந்த சைடு ஒரு பார்ட் வரும், இந்த சைடு ஒரு பார்ட் வரும். இப்போ இந்த ஒரு சைடு பார்ட்ல நம்ம க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ண போறோம். ஓகேவா? இந்த ஒரு சைடு ஃபுல்லா அக்கா கம் போட்டுட்டு கரெக்டா இந்த சைடை இப்படி மடக்கி இது ரெண்டுத்தையும் ஒட்டிக்க போறோம். ஓகேவா? பாத்தியா? ஒட்டியாச்சா? ஏக்கா, இது என்ன மீன் மாதிரியே இல்ல. மீன் தான் இது. இது எங்க ஊர் பெட்டி கடையில போட்டலாம் போடுவாங்க. அந்த போட்டல பாக்கெட் மாதிரி இருக்குதா? ஆமா, அதே மாதிரியே இப்ப நம்ம ஒரு மீன் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ இந்த இடம் இல்லையா, இத வந்து சிக்கு சொன்ன மாதிரி மீன் மாதிரி இல்ல இல்லையா, இப்ப இத கொஞ்சம் ஓவல் ஷேப்புக்கு நம்ம அது வாய் மாதிரி கட் பண்ண போறோம். ஓவல் ஷேப்னா என்னதுக்கா? ஓவல் ஷேப்னா ரவுண்ட் மாதிரி வரும், அது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். ரவுண்டா? ஆமா. இந்த மீனுக்கும் பைபிளுக்கும் என்னக்கா சம்பந்தம் இருக்கு? இன்னைக்கு நம்ம ஒரு கதை கேட்டோம்ல, என்ன கதை கேட்ட சிக்கு? இன்னைக்கு நீ ஏய் சிக்கு, இன்னைக்கு நம்ம பாட்டி வர சுட்ட கதையா சொன்னோம். நம்ம இன்னைக்கு யோனா கதை சொன்னோம். யோனாவை
மாதிரி ஒரு பெரிய மீன் தான் முழுங்கிடுச்சு. தெரியும்ல உனக்கு? ஐயோ ஆமா சிக்கு. இப்போ இதோட பாடி நம்ம பண்ணிட்டோம். இப்போ கீழே இந்த மவுத் பார்ட் நம்ம பண்ண போறோம். அதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா பேப்பர் மீந்துச்சுல, இந்த பேப்பர்ல பென்சில் வச்சு ஒரு ஓவல் ஷேப்புக்கு நீங்களே டிரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? அக்கா டிரா பண்றேன். இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் மாதிரி டிரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? டிரா பண்ணிட்டு இப்போ அதை நம்ம சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிடலாம். நல்லா லென்த்தாவே பண்ணிக்கோங்க. ஓகேவா பிள்ளைங்களா? இப்போ நம்ம இது பண்ணிட்டோம். இப்போ இத வந்து இந்த பாட்டம்ல வச்சுட்டு நாம ஸ்டிக் பண்ணிடலாம். ஓகேவா? சோ அப்போ இதுக்கு கம் போடணும். கம் போட்டுடலாமா சிக்கு? போடலாங்க. ஓகே. எதுக்குக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யணும்? இதெல்லாம் நீ கத்து வச்சுக்கணும் சிக்கு. அப்பதான் நம்ம இதெல்லாம் கத்துக்கிட்டா ஹேண்ட்மேடா நம்ம நிறைய பேருக்கு இதெல்லாம் கிஃப்ட் பண்ணலாம். புரியுதா? இப்போ பாத்தீங்களா பிள்ளைங்களா? அதோட வாய் கரெக்டா வந்துச்சா? இப்போ இந்த ப்ளூ கலர் அவ்வளவுதான், பிங்க் முடிஞ்சிச்சு நமக்கு. இப்போ அக்கா இதோட கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்துக்கேனா, இப்போ இந்த கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளூ, இந்த ப்ளூ வச்சு அக்கா இப்போ ஒரு ஹார்டிங் பண்ண போறேன். சிக்கு போன வாரம் உனக்கு ஹார்டிங் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தனா? கைய வச்சு பண்ணணும். கைய வச்சு பண்ணணும். அதே எப்படி பண்ணணும்னு சொன்னல, ஒரு ரெண்டா ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி ஒரு இது வரையணும். ரெண்டா இப்படி பேப்பர் மடிச்சிட்டு இப்படி வரைஞ்சிடணும். ஓவல் மாதிரி வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணணும். கட் பண்ணா நமக்கு ஒரு அழகான ஹார்டின் வந்துடும். பாத்தீங்களா? ஒரு ஹார்டின் வந்துச்சா? இப்போ அதே மாதிரி ஒரு ஹார்டினும் நம்ம பண்ண போறோம். ஓகேவா? அதே மாதிரி ஓவல் ஷேப் பண்ணிக்கோங்க. பண்ண பிறகு அதையும் நம்ம கட் பண்ணிக்க போறோம். ஓகே சிக்கு, கவனிக்கிறியா? சிக்கு, ஏக்கா இன்னைக்கு உங்க வீட்ல என்ன சாப்பிட்ட? ஆமாக்கா, போய் ஒரு டீ வடை சாப்பிட்டு வந்துட்டாக்கா. ஒண்ணும் வேண்டாம், நீங்க இருந்து இந்த ஆக்டிவிட்டி பண்ணு. ஏக்கா சரி, அங்க பாருங்க, அந்த பையன் பாத்துக்கிட்டே இருக்கான். ஆமா அந்த பையன் கவனிக்கிறா சிக்கு. நீ கவனிக்கவே மாட்டேங்கிற. நான் நெக்ஸ்ட் வீக்ல வந்து ஹாப்பியா கூட்டிட்டு வந்துடுறேன். கேப்பியா? ஆமா, அவனுக்கு டீ வடை பண்ணு பப்ஸ் இதெல்லாம் முன்னாடி இருந்தாலும் அவன் இதெல்லாம் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருப்பான். சரி பிள்ளைங்களா, இங்க பாத்தீங்களா? இப்போ இந்த ஒரு ஹார்டின்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஹாஃப் வந்து நம்ம கட் பண்ண போறோம். இந்த ஹாஃப் அந்த லைன் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம கட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் கமர்ஷியல் பிரேக் எடுக்க போறோம். பிரேக்லாம் கிடையாது சிக்கு, இதுல முடிக்க போறோம். இப்போ இந்த ஹார்டினை நம்ம இங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? சோ இந்த ஒரு லைன் மட்டும் நம்ம க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணணும். அதுக்கப்புறம் தூங்க போறோம். ஆமா, ஹாப்பி மட்டும் தூங்குவான், சிக்கு மட்டும் தூங்குவார். கரெக்டா சிக்கு? குவாரண்டைன் டேல நீ என்னெல்லாம் ஸ்பெண்ட் பண்ற சிக்கு? இப்போ வந்து ஸ்கூல்ஸ் கிடையாது, லீவ்லாம் விட்டுட்டாங்க. நீ என்னதான் பண்ணுவ சிக்கு வீட்ல? நேரா போய் படுத்து தூங்குவேன். மறுபடியும் எந்திரிச்சு சரி நீ இரு, மறுபடியும் தூங்குவாக்கா. சரி பிள்ளைங்களா, இப்போ இந்த ஹாஃப் ஹார்டின் இருந்துச்சுல, இத வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸ்டிக் பண்ணா அதுக்கு வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து விங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த ரெண்டு சைட்லயும் ரெண்டு விங்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க போறோம். இது மீனா கருவாடா? இது வந்து மீன் சிக்கு. உனக்கு சாப்பிடுற மூட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நானு. இப்போ பாத்தீங்களா பிள்ளைங்களா, ஃபிஷ் வந்து ஷேக்லாம் பண்ணலாம் நம்ம இந்த ஃபிஷ்ஷை. இங்க பாத்தீங்களா, இதோட பாடிலாம் வந்துச்சு. இப்போ ஒரு ப்ளூ கலர்லயே நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணோம் இல்லையா அந்த ஓவல் ஷேப் மாதிரி, அதே மாதிரி இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பேப்பர்ல இப்படி ஒரு ஓவல் ஷேப் நம்ம வரைஞ்சிட்டு இந்த ஓவல் ஷேப்பை கட் பண்ண போறோம். ஓகேவா? இது வந்து நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாவே பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம அதுக்கு மேல இதை ஸ்டிக் பண்ணும்போது கரெக்டா வரும். இங்க பாத்தீங்களா? ஹெல்ப் பண்ணு சிக்கு. மீன் கையை பிடிக்கிட்டா காலை பிடிக்கணுமா? நீ எதையுமே பிடிக்காம அமைதியா இருந்தாலே எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் சிக்கு. பிடிக்கண்டாமா? ஆமா, இது அந்த வாய் பகுதி இருக்கு இல்லையா, இங்க வந்து இதை நம்ம இதை ஒட்டிட போறோம். அப்பதான் நமக்கு வாய் நல்லா தெரியும். அந்த மீனோட வாய் வந்து நமக்கு நல்லா தெரியும். மீனுக்கு காலை காணுங்க. மீனுக்குலாம் கால் இருக்கா சிக்கு? அதான் விங்ஸ் இருக்குல்ல. உங்க வீட்டுல மீன் தொட்டிலாம் இல்லையா? இருக்கு. நான் மீன் இல்ல சாப்பிட்டேன். ஐயோ சிக்கு, வளர்க்குற மீனெல்லாம் சாப்பிட கூடாது சிக்கு. அப்படியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இப்போ அக்கா ரெண்டு கண்ணு மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த கண்ணு பண்ணிருக்கிறத நம்ம இதுல ஸ்டிக் பண்ண போறோம். ஓகேவா?
பிள்ளைங்களா இருக்கீங்களா? பாத்தீங்களா? நம்மளோட ஃபிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆமா. இப்ப பாத்தீங்களா குட்டி பிள்ளைங்களா, இந்த ஃபிஷ்ஷ வந்து இப்படி மூவ் பண்ணிக்கலாம். தண்ணிக்குள்ள போட்டா நல்லா போமாக்கா. பாத்தியா இந்த ஃபிஷ் அழகா மூவ் ஆகுது பாத்தியா? அழகா இருக்குங்க. இந்த ஃபிஷ் நான் வந்து உனக்கு கிஃப்ட் பண்றேன் சிக்கு, நீ வச்சுக்கோ சரியா? இந்த ஃபிஷ் இத நீ வச்சுக்கோ, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் நீ விளையாடலாம். ஓகேவா? இந்த ஷேப்ல அழகா இருக்குல, பிங்க் கலர்ல. இதுக்கு மேல நீங்க ஸ்கெட்ச் வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். ஒண்ணு உங்களுக்கு என்னென்ன இருக்கோ எல்லாமே நீங்க யூஸ் பண்ணி உங்க கிரியேட்டிவிட்டியை காமிக்கலாம். ஓகேவா சிக்கு? ஏக்கா இப்போ இது மேல கலர் பண்ணலாமா? கலர் பண்ணிக்கலாம். உனக்கு பிடிச்ச கலர்ல நீ நிறைய கலர் பேப்பர்ஸ் கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அழகா இருக்குங்க. தேங்க்யூ சிக்கு. பிள்ளைங்களா, நீங்களும் இந்த ஃபிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஈஸியா இருக்கு. நீங்க இந்த மாதிரி நிறைய பண்ணி இதுல சாட்டன் ரிப்பன்ஸ் எல்லாம் போட்டு உங்க வீட்டுல தொங்க கூட விடலாம். அழகா இது ஆடிட்டே இருக்கும் பிள்ளைங்களா. சரியா? இது ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் ஒர்க் தான், நீங்க கத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பெரிய மீன் தான் என்ன பண்ணுச்சு, யோனா அண்ணாவையும் முழுங்குச்சு இல்லையா? அதனால இது பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு இந்த ஃபிஷ் பார்க்கும்போது யார் ஞாபகம் வரணும்? பைபிள்ல யோனா அண்ணனும் இந்த மீனோட வயிற்றுக்குள்ள தான் இருந்து என்ன பண்ணாங்க, ப்ரேயர் பண்ணாங்க. அது மாதிரி இந்த ஃபிஷ்ஷை நீங்க பார்க்கும் போதெல்லாம் நீங்க ப்ரேயர் பண்ண மறக்கவே கூடாது. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், அக்கா உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்றோம். அது வரைக்கும் நானும் சிக்குவும் பாய் சொல்லிடலாமா சிக்கு? டாடா. பாய் பாய். குட்டீஸ், எல்லாரும் ஆக்டிவிட்டி பண்ணீங்களா? பாத்தீங்களா, அக்கா அழகா ஒரு மீன் பண்ணி அழகா காமிச்சேன் இல்லையா? இதே மாதிரி நீங்களும் உங்களோட வீட்ல பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து உங்க ப்ரேயர் ரூம்ல வச்சுக்கோங்க. அதை பார்க்கும் போதுதான் உங்களுக்கு தோணணும் இல்லையா, இது நம்ம யோனாவுக்கு வந்து மீன் வயிற்றுக்குள்ள இருந்து ப்ரேயர் பண்ணாங்க, அதே மாதிரி நீங்களும் ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம கிட்ட சிமியனா வந்திருக்காங்க. சிமியனா உங்களுக்காக இன்னொரு கதை சொல்ல போறாங்க. அந்த கதை கேட்கணுமா? ரெடியா இருக்கிறீங்களா? வாங்க நம்ம போய் கதை கேட்கலாம். துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அப்பா, இந்த நாள்லயும் ஆண்டவரே இந்த சண்டே ஸ்கூல் நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுங்க. பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியான வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் என்னை மறைத்து பேசுங்க. எல்லாருக்கும் எல்லாமான வார்த்தையின்படி கிரியை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். டியர் குட்டீஸ், இந்த நாள்ல ஆண்டுடைய வார்த்தைய நீங்க அழகா கேட்டீங்க. உங்களுக்கு யோனாவுடைய கதை சொன்னாங்க. அந்த கதையில இருந்து உங்களுக்கு நிறைய காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருப்பா. பாருங்க, ஒரு சின்ன ஜென்ரல் ஸ்டோரி சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். பாருங்க, இன்னைக்கு எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இது மாதிரி காட்டுல நிறைய விலங்குகள்லாம் இருக்கு. இப்போ எல்லா விலங்குகள் அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயா ஜாலியா சுத்தி வருது. அங்க பாத்தீங்க காட்டுல அப்படின்னா அங்க ஒரு குடும்பம் இருந்தது, யானையோட குடும்பம், எலிஃபண்ட் ஃபேமிலி ஒன்று இருந்தது. பாருங்க, நம்ம ஃபேமிலியில இருக்கிற மாதிரி அங்க மம்மி டேடி எல்லாம் இருப்பாங்கல்ல, அது மாதிரி அவங்க மம்மி டேடி எல்லாம் இருப்பாங்க. சில நேரத்துல நம்ம அம்மா அப்பா உன்னை பார்த்து அங்க போவாத, இங்க போவாத, அங்க பார்க்க கூடாது, இங்க பார்க்க கூடாது, அதை செய்யாத, இதை செய்யாதன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். இது மாதிரிதான் அந்த எலிஃபண்ட் ஃபேமிலியோட அதை செய்யாத, இதை செய்யாத அந்த குட்டியை பார்த்து சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த குட்டிக்கு ரொம்ப கோபம், அம்மாவை பிடிக்கவே இல்லை. ஏன்னா இதுக்கு பயங்கரமா காட்டுல போய் தனியா ஜாலியா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், அப்படியே பறந்துட்டே இருக்கணும்னு ஆசை. அது அம்மா அப்பா பேச்சு இதுக்கு பிடிக்கல. இதுக்கு பாரு, மானை பார்த்துச்சுன்னா துள்ளணும்னு ஆசை, அப்படியே கிளியை பார்த்துச்சுன்னா பறக்கணும்னு ஆசை. இப்படி ஒவ்வொரு ஆசையா இதுக்கு இருந்தது. ஒரு நாள் அம்மா அப்பா கூட நைட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அப்பா அம்மா பக்கத்துல படுக்க வச்சு இந்த யானை குட்டி நல்லா தூங்கிட்டு இருந்தது. அப்பாவுடைய தும்பிக்கை எல்லாம் மேல போட்டு நல்லா அப்பாலாம் புரட்ட விட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த குட்டி பாரு, இந்த அப்பா அம்மா விட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம், இவங்க வீட்டை விட்டுட்டு ஓடி போயிடுவோம். நிறைய சின்ன பிள்ளைங்க அப்படிதான் கோவப்பட்டுட்டு நான் வீட்டை விட்டு ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சிலர் ஓடி போய் கழுதையா சுத்திட்டு இருக்கிறாங்க. நீ அப்படிலாம் ஒரு வாழ்க்கையில ஒரு நாளும் தப்பான முடிவு எடுக்கவே கூடாது. இங்க இந்த யானை குட்டி பாரு, இங்க இருந்து நான் எஸ்கேப் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடுறதுக்காக முடிவு பண்ணிச்சு. பாரு, அம்மா அப்பா நல்லா தூங்குற நேரம் டக்குன்னு எஸ்கேப் ஆயிடுச்சு. காலையில அப்படியே காட்டை சுத்தி பார்க்குது. அதுக்கு ஒரே சந்தோஷம், என்னையில இருந்து நான் ஃப்ரீடம் ஆயிட்டேன், ஃப்ரீ ஆயிட்டேன், நம்ம ஃப்ரீ பேட் ஜாலியா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுல மானெல்லாம் பார்த்த உடனே இதுக்கு துள்ளி போகணும் ஆசை. மான் மாதிரி துள்ளுறதுக்கு ட்ரை பண்ணிச்சா, யானை குட்டியால துள்ள முடியுமா? பாரு, முடியாது, நீனே சொல்ல. பாரு, அப்படியே முழு விழுந்துருச்சு. ஐயோ, அதுக்கு ஒரே கவலை. அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா நிறைய பேட்ஸ் எல்லாம் பயங்கரமா பறந்த உடனே இதுவும் பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. ரெக்க இருக்குதா?
ஐயோ அதுக்கு உலகமே தெரியல. அது இப்படி அம்மா விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் ஏசப்பா விட்டுட்டு ஜோம் பண்ணாம பைபிள் வாசிக்காம நம்ம ரொம்ப தூரம் போயிட்டோமா. அது இப்படிதான் நமக்கு ஆபத்து வரும்போது, நெருக்கத்துல ஆபத்துல ஏசப்பாவை நோக்கி நீ கூப்பிடணும். இந்த யானைக்குட்டி அப்படியே போயிட்டு அங்க போன குரங்குலாம் அங்கங்க ஆடிட்டு அப்படியே ஒரு ஆலமரம் எழுத பிடிச்சு அப்படியே ஆடிட்டே இருந்துச்சு. இந்த குரங்க பார்த்த உடனே இதுக்கு ஒரு பயங்கர சந்தோஷம், நம்மளும் போய் ஆடணும்னு சொல்லி அங்க போய் அந்த ஆலமரம் விழுத பிடிச்சிச்சு. இது வெயிட்டு தாங்க முடியாம அந்த விழுதெல்லாம் அத்துருச்சு. அந்த மரத்தடியில இந்த யானைக்குட்டி அப்படியே நின்றுட்டே இருந்துச்சு. திடீர்னு அதை குறி பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பெரிய அனகோண்டா பாம்பு அப்படியே அது மேல வந்து அப்படியே அந்த யானைக்குட்டியை சுத்திக்கிட்டே இருந்துச்சு. யானைக்குட்டி ஏதோ நம்ம விழுதுதான் அப்படின்னு சொல்லி ஜாலியா இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாம்பு அப்படி நெருக்க ஆரம்பிச்சது. யானைக்குட்டிக்கு வலி தாங்க முடியல. ஐயோ அம்மா இருந்தா அப்பா இருந்தா என்ன காப்பாத்தி இருப்பாங்களே, இப்ப நான் என்ன செய்ய போறேன், ஏசப்பா காப்பாத்துங்க குடிச்சான் அப்படின்னு ஒரு சத்தம். அந்த சத்தத்தை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம். யாருன்னு பார்த்தா அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் ஒரு கன் எடுத்துட்டு வந்து அந்த யான் பாம்பை பார்த்து டமேல்னு சுட்டுட்டார். அதனால பாம்பு சுட்ட உடனே அப்படியே அந்த யானை குட்டி விட்டுருச்சு, ஒத்துன்னு கீழே வந்துருச்சு. ஆனால் அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் அதை போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட விட்டுட்டார். அப்பதான் அதுக்கு புரிஞ்சுது, ஐயோ நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். சின்ன வயசுல உனக்கு உலகமே தெரியாது, அம்மா அப்பா இதெல்லாம் நோன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் நோ தான், இதெல்லாம் எஸ் சொல்றாங்களோ அதான் எஸ். உனக்கு ஏதாவது ஆபத்து நெருக்கம் தான் ஏசப்பாவை கூப்பிடுங்க, அம்மா அப்பாவுக்கு கீழ்படிங்க. ஆனா வசனம் சொல்றது பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்படிங்க, இது நியாயம். கீழ்படுகிறது உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீ மேல் படிக்க போகவே மாட்டேன். கீழ்படுகிறது ஈஸியாகிட்டே லைஃப் ஜாலியாயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள்ல கீழ்படிதலை குறிச்சு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க எஸ்தரக்கா. இன்னைக்கு கீழ்படிதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், அவர் அவர்களுக்கு கீழ்படிந்தார் அப்படின்னு லூக்கா வசனம் இருக்கு. ஏசாமி தன்னுடைய சின்ன வயசுல தாய் தகப்பனுக்கு கீழ்படிஞ்சிருந்தார். பைபிள்ல ஏசப்பா செய்யாத எதையுமே நம்மளை செய்ய சொல்லல, எல்லாமே செஞ்சிருக்காங்க. நீங்களும் உங்க அப்பா அம்மாக்கு கீழ்படுவீங்களா? சின்ன வயசுல அம்மா ரோட்ல அங்க போக கூடாது இங்க போக கூடாதுன்னா கேட்பீங்க. வாலிப வயசு வந்த பிறகும் நீங்க கேட்கணும், பெரிய ஆளான பிறகும் கேட்கணும். அதுதான் ஏசப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசப்பா 30 வயசு வரைக்கும் கீழ்படிஞ்சிருந்தாங்க. நீங்களும் 30 வயசு வரைக்கும் கீழ்படிஞ்சிருக்கணும். நீங்களும் வாழ்நாள் முழுசும் அப்பா அம்மாக்கு கீழ்படிஞ்சு, இப்போ நீங்களும் அதே மாதிரி உங்க அம்மா அப்பாக்கு கீழ்படியணும். எது வரைக்கும் கீழ்படியணும்? நம்ம தாத்தா பாட்டியார் வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு கீழ்படியணும். உங்க அம்மா அப்பா உயிரோட இருக்கிற காலத்துல கீழ்படுவீங்களா? God bless you. ஜோம் நட்டவனுக்காக தாப்பனே இந்த குழந்தைகள் எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிங்க, உங்க பெற்றோர் ஆசீர்வதிங்க. இவர்களுடைய ஆண்டவரை ஒவ்வொரு காரியத்திலும் உடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டு. பெற்றோருக்கு கீழ்படுகிறவர்களா, பெற்றோரை கனம் பண்ணுகிறவர்களாய் மாறட்டு. உங்களுடைய நாம மகிமைப்படட்டு. இவர்களை உலகத்திற்கு ஆண்டவரை ஒளியாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God multiply. குட்டீஸ், அண்ணா நமக்கு சூப்பரா கதை சொன்னாங்கல்ல. இந்த யானை குட்டியோட கதை ரொம்ப நல்லா இருந்துச்சுல. அதே மாதிரி அழகா நமக்கு ப்ரேயர் பண்ணாங்கல்ல. நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்க ப்ரேயர் பண்ணணும், ஓகேவா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஒரு உங்களுக்குலாம் பிடிச்ச செஷனுக்குள்ள போக போறோம். எந்த செஷன்? வெரி குட், இது உங்களோட டைம். ஆமா, நீங்க எல்லாரும் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் அனுப்பிட்டே இருக்கிறீங்க. நிறைய வீடியோஸ் எங்களுக்கு வந்துட்டே இருக்கு. உங்களோட வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? வாங்க போய் வீடியோஸ் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம பைபிள்ல எத்தனை புக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? மொத்தம் பைபிள்ல 66 புக்ஸ் இருக்கு. இப்போ நம்ம அது பாட்டா பாடலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இன்னைக்கு பைபிள் வாசிங்களா? வாசிக்கலன்னா கண்டிப்பா வாசிங்கண்ணா. ஓகே, நம்ம இன்னைக்கு இப்போ பாட்டு பாடலாமா? ஆதியாகமம், யாத்திராகமம், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத். உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத். 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 சாமுவேல், 2
2 சாமுவேல் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகமம் 2 நாளாகமம் வேதத்தில் உள்ள புக்ஸ் 66 ஜெபத்துடன் தினமும் படிச்சு பாரு புது புது விஷயங்கள் கிடைக்கும் ஜோடு தப்பிச்சுக்கோ 666 எஸ்ரா நெகேமியா எஸ்தர் யோபு சங்கீதம் நீதிமொழிகள் பிரசங்கி உன்னத பாட்டு எசாயா எரேமியா புலம்பல் எசேக்கியேல் தானியேல் ஓசியா யோவேல் ஆமோஸ் சபதியா யோனா மீகா உம்மோடும் அசனியா சகரியா மல்லியா வேதத்தில் உள்ள புக்ஸ் 66 ஜெபத்துடன் தினமும் படிச்சு பாரு புது புது விஷயங்கள் கிடைக்கும் ஜோறு தப்பிச்சுக்கோ 666 மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் அப்போஸ்தலர் ரோமர் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் கலாத்தியர் எபேசியர் பிலிப்பியர் கொலோசையர் 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து பிலமோன் எபிரெயர் யாக்கோபு தீத்து பிலமோன் எபிரெயர் யாக்கோபு 1 பேதுரு 2 பேதுரு 2 பேதுரு 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் யூதா வெளிப்படுத்தின விசேஷம் 3 யோவான் யூதா வெளிப்படுத்தின விசேஷம் வேதத்தில் உள்ள புக்ஸ் 66 ஜெபத்துடன் தினமும் படிச்சு பாரு புது புது விஷயங்கள் கிடைக்குமே ஜோறு தப்பிச்சுக்கோ 666 பொன்மொழி திருவள்ளூர் 3rd படிக்கிறேன். 1 சங்கீதம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியலுடைய வழியில் நில்லாமலும் பரியாசைக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் ஆகும். துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கருடைய வழியோ அழியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் கிஷோர். நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். கொரோனா வைரஸ்க்காக இப்போ ஜெபம் பண்ண போறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாது கர்த்தாவே, நம்ம கூடவே உதவி செய்யணும் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த தேசத்துல கொரோனா வைரஸ் வந்துக்குது ஆண்டவரே. அந்த கொரோனா வைரஸ் நீக்கி போடுங்க ஆண்டவரே. நீங்க நினைச்ச கொரோனா வைரஸை நீக்கி போட முடியும் ஆண்டவரே. நீங்க தாஸ்பா அந்த கொரோனா வைரஸை நீக்கி போட்டு இனிமேலும் யாருக்கும் வராதபடி காத்து கொள்ளணும் ஆண்டவரே. ஏசப்பா, எங்க கூடவே உதவி செய்யணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உண்மையை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசமலை ஜெபிக்கலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்னதை ஏசப்பா கேட்டிருப்பாரு. நீங்களும் ஜெபம் பண்ணீங்கன்னா ஏசப்பா நம்ம தேசத்துல இருந்து கொரோனா வைரஸை நீக்கி போடுவார். நான் ஜெய்சன் பேத்தி படிக்கிறேன். திருவள்ளூர் சங்கீதம் 23 1 6 வரை கர்த்தர் மேய்ப்பராக நான் தாச்சாடியேன். அவர் என்னை புலிகள் இடைகளில் மெத்தாமல் தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போடுகிறார். அவர் என் ஆத்மாவை திட்டமுடைய நான் வந்து நிறுத்த என்னை நீதியில் பாதைகள் நடத்துகிறார். நான் மரணத்தில் பல்தாக்கிலே நந்தாலும் பல்லாவுக்கு பயப்படேன். தாரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உங்கள் கோலம் உம்மத்தறி என்ன தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயுதப்பட்டு என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணீர். என் பாத்திரம் நன்மை அழிகிறது. ஜீவன நாளெல்லாம் நன்மை கருவை என்ன தொடரும். நான் கர்த்தரோடு இதில் நீதி நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஜெயஸ்ரீ. 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஆண்டவரின் படைப்புகள். நாள் 1 வெளிச்சம் இருள். நாள் 2 வானம் நீர். நாள் 3 பூமி. நாள் 4 புல் விதை கனி பூண்டுகள் சுடர்கள் பூண்டுகள். நாள் 5 மீண்டும் ஜீவ ஜந்துக்கள் பறவைகள் மகா மச்சங்கள். நாள் 6 மனிதன். நாள் 7 ஓய்ந்திருந்தார். தேங்க்யூ. ஹாய், என் பேர் ஜெஃப்ரி. நான் 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் ஒரு பாட்டு போட போகிறேன். சத்தான் வருவான், பி கேர்ஃபுல். சொக்கா பிடிப்பான், பி கேர்ஃபுல். கக்கா பிடிப்பான், பி கேர்ஃபுல். கடைசில கவுப்பான், பி கேர்ஃபுல். கடைசில கவுப்பான், பி கேர்ஃபுல். சினிமா டிராமா கூப்பிடுவான், பலமா ஒன்ன பிடிச்சுக்குவான். சினிமா டிராமா கூப்பிடுவான், பலமா ஒன்ன பிடிச்சுக்குவான். பலமா ஒன்ன பிடிச்சுக்குவான்.
பலமா ஒன்ன பிடிச்சிடுவான். சாத்தான் வருவான், பி கேர்ஃபுல். ஷோக்கா பிடிப்பான், பி கேர்ஃபுல். காக்கா பிடிப்பான், பி கேர்ஃபுல். கடைசியில் கவுப்பான், பி கேர்ஃபுல். கடைசியில் கவுப்பான், பி கேர்ஃபுல். ஸ்கூல் வேண்டான்னு சொல்லிடுவான், நரகத்தில் ஒன்ன தள்ளிடுவான். ஸ்கூல் வேணான்னு சொல்லிடுவான், நரகத்தில் ஒன்ன தள்ளிடுவான். நரகத்தில் ஒன்ன தள்ளிடுவான். நரகத்தில் ஒன்ன தள்ளிடுவான். சாத்தான் வருவான், பி கேர்ஃபுல். சோக்கா பிடிப்பான், பி கேர்ஃபுல். காக்கா பிடிப்பான், பி கேர்ஃபுல். கடைசியில் கவுப்பான், பி கேர்ஃபுல். கடைசியில் கவுப்பான், பி கேர்ஃபுல். பாத்தீங்களா குட்டீஸ், இந்த பசங்கலாம் எவ்வளவு அழகா வசனம் சொல்றாங்க, பாட்டு பாடுறாங்க, இவ்வளவு அழகா ஜபம்லாம் பண்றாங்க இல்லையா? இதே மாதிரி உங்களுக்கும் வந்து நிறைய டேலண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் எங்களுக்கு 1 மினிட்குள்ள ஒரு வீடியோவா எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் உங்க வீடியோ கூட இந்த டிவில வரலாம். ஓகேவா சில்ட்ரன்? ஓகே சில்ட்ரன், இன்னைக்கு கிட்ஸ் வேர்ல்ட் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க, நிறைய புது விஷயங்களை கத்துருப்பீங்க. இன்னைக்கு என்ன தலைப்பு? வெரி குட், கீழ்ப்படிதல். நம்ம வந்து எப்பவுமே என்ன பண்ணணும்? பெற்றோர்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஆண்டவருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கணும். ஓகேவா சில்ட்ரன்? ஓகே, நாங்க உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்றோம். அது வரைக்கும் bye.